என்னடி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? இல்ல, இது ஏன் ராஜாவான்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு புரியல. நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. யார்கிட்ட? உங்க அம்மா கிட்டதான். எனக்காக இவ்வளோ படபடான்னு பேசியிருக்கியே, அதனாலதான். இது உண்மையா இல்லையான்னு கிள்ளி பார்த்துட்டு இருக்கேன். வந்தேன்னு வையி, அவ்வளவுதான். நீ நானே பாவம் எங்க அம்மாவை திட்டிட்டேனேன்ற வருத்தத்துல இருக்கேன். அதானே பார்த்தேன். நீயாவது உங்க அம்மாவை விட்டு கொடுக்கறதாவது. என்னதான் இருந்தாலும் அம்மா தானடி, அவங்க என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அப்பா சாமி, என்னையும் தான்ப்பா காப்பகத்துல கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. பாராட்டி சீராட்டி ஊட்டி வளர்த்தாங்க. அதனால அவங்க அங்க வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. நான் வேணா போயிட்டுமா? அம்மா தாயே, சும்மா சொன்னேம்மா. அது ஆனா உண்மையாலுமே நீ தைரியமா தான்டா பேசுன. சுபா, ஏன் ஜீவா? என்ன? எங்க அம்மா வெளியே போ சொன்னாங்கல்ல, உனக்கு கஷ்டமா இல்லையா? இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ? ஆமா, வெளியே போ சொல்றாங்க. இவன் பாட்டுக்கு மலை மாடு மாதிரி நின்னுக்கிட்டே இருக்கானேன்னு தோணுச்சு. என்னடி? இன்னைக்கு மட்டும் உங்க அம்மா பேசுனதுக்கு நீ பேசாம இருந்திருக்கட்டும். மவனே போடா கருவாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன். எதுக்கு சிரிக்கிற? ச்சே, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ, ஃப்ராடு. ஏ, அடிக்காதடி, வலிக்குது. வாங்கு வாங்கு. வேணாண்டி, அப்புறம் எங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். கூப்பிடு. யாரு வேணான்னு சொன்னா? உனக்கு கூப்பிட பயமா இருந்துச்சுன்னா சொல்லு, நானாவது கூப்பிடுறேன். ஆன்ட்டி. ஏய் கேடி, வாய மூட்ரி. நீ தானேப்பா ஸ்கூல் பையன் மாதிரி எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் ஆத்தா கிட்ட சொல்லுவேன்னு கத்துன. அதான் கூப்பிட்டேன். ராட்சசி. ஓஹோ, இப்ப நாங்க உங்களுக்கு ராட்சசி. அப்ப அந்த அழகான பொண்ணு வந்துச்சே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? ஆமால, அழகா இருந்தால. ச்சே, அவசரப்பட்டுட்டேனோ. இப்போ ஒன்னும் கெட்டு போல. போய் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தி கல்யாணம் பண்ணிக்க. சூப்பர் ஐடியா. ஒண்ணு வேணாடி, தெரியாம சொல்லிட்டேன். என்னை விட உனக்கு அந்த பொண்ணு கேக்குதா? சாமி, என்னால முடியல. இப்பதாண்டி எனக்கு புரியுது. என்னன்னு? நான் நல்ல பொண்ணுன்னு தானே? இல்ல, எங்க அம்மா உன்னைய எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னதுக்கான அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுது. கோபரியா? சரி, கொச்சுக்கோ. ஃப்ராடு. உன்னை நம்பி வந்தேன் பாரு. ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும்? போடி, வெளியே தான் கிடக்கு. ஏய் சிப்ப, எங்க ஓடுற? ஏய் கைய விடுறா. இப்ப எதுக்கு என்னை பிடிச்சிருக்கிற? ஏன் பொண்டாட்டிய நான் பிடிச்சிருக்கிறேன், உனக்கு நடி. ஓஹோ, இப்ப உன் பொண்டாட்டி. ஆமா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? எனக்கு தெரியாதுப்பா. பாவி, உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. ஃப்ராடு, உனக்கா தெரியாது? கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆக போகுது. 8 மாசம் எந்த புருஷனாவது சும்மா இருப்பானா? இருப்பானே. யாரடி இருக்கா அப்படி? நீதான் சும்மாவே இருந்திருக்க. இப்ப வாச்சும் புரியுதே என் மக்கு புருஷா. ஒண்ணு. ஏய், எதுக்குடா என் இடுப்பு பிடிச்சிக்கல்ற? இனிமே இப்படி பேசுவ? ஆமா, அப்படிதான் பேசுவேன். மா வலிக்குது. இனிமே நீ பேசுனா நான் இப்படிதான் பண்ணுவேன். சீ போடா. இப்ப என்ன விட போறியா இல்லையா? முடியாது. எங்க என்னைய தாண்டி போ பாப்போம். முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏன் பிடியில இருந்து நீ போகவே முடியாது. அதையும் பாத்துருவோமா? பார்க்கலாமே. வேண்டாம், எனக்கு வேணுமே. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். துளியும் தான் செய்ததோ மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுது. மழை துளி தொட்ட இடம் நீ தீண்ட நினைக்கையில் உள்ளூர கல்லூரது. என்னடி? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ எதுவும் கஷ்டத்தை அனுபவிக்கிறியா? சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்ல, உங்க அம்மா அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்களே, அதான் கேட்டேன். ஊர் உலகம் 1000 பேசும். எனக்கு எப்பவுமே நீ மகாலட்சுமி தான். உன்னால எனக்கு எந்த சுகம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீ என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதும்டி. நான் இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவேன், தெரியுமா?
எனக்கு நீ மட்டும் போதும். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ. ஏண்டா இப்படியே நம்ம 100 வருஷம் வாழ்ந்துடலாமா? முடியாதே. என்ன? ஆமா, இப்படியே வாழ்ந்தா கால் வலிக்காது? சரியான ஃப்ராடு நீனு. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா தூங்குவோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்ல. கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? என்னடி இப்படி பேசுற? உன் ஹெல்த்தை என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா? ஒருவேளை திரும்பி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா எனக்கு பயமா இருக்குடா. எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. இப்போ வா தூங்கலாம். ம் சரிடா. என்னது? சாப்பாட்டில் உப்பு பத்தலைன்னு சொன்ன புருஷனுக்கு மனைவி விஷம் வச்சு கொலை. வாட்ட வெறி செயல். இதெல்லாம் பார்த்தா ஏன் பொண்டாட்டி இன்னும் வெறியாயிருவாளே. சரி, பேப்பர் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் வருது. மாப்பிள, வாங்க. வாமா ராஜு. என்ன காலையில வந்திருக்கீங்க? என்னண்ணே, உங்களுக்கு விசேஷம் எதுவும் தெரியாதோ? விசேஷமா? என்ன விசேஷம்? அண்ணே, நீங்க தாத்தாவா போறீங்க. தாத்தாவா? என்னம்மா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. கீதா பிரெக்னெண்டா இருக்கா? என்ன மச்சான் சொல்றீங்க? கீதா பிரெக்னெண்டா இருக்காளா? ஆமா, காலையில தான் போன் அடிச்சு எங்ககிட்டே சொன்னா. அப்படியா? இந்த முரளி பையன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த கொஞ்சம் இருங்க. டேய் முரளி, முரளி. அப்பா வாங்க மாமா. வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. என்னப்பா? ஏண்டா நான் தாத்தாவா போறேனா? ஆமாப்பா. வடவா ராஸ்கோல், ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா நீனு? அப்பா, எனக்கே நேத்து நைட்டு தான்ப்பா தெரியும். நைட்டு தெரிஞ்சிருக்கு, வந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல என்கிட்ட. இல்லப்பா, நீங்க அப்பா அசந்து தூங்கி இருப்பீங்க. கீதா தான் காலையில சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாப்பா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் தாத்தா வாயிட்டேன். எவ்வளவு பெரிய போஸ்ட். எனக்கு பேத்தி தான் வேணும். நானும் அதை தான்ப்பா கேட்டிருக்கேன். ஆனா அவளுக்கு தம்பி தான் வேணுமா? அதெல்லாம் முடியாதுடா. என் மருமக கிட்ட நான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவேன், எனக்கு பேத்தி தான் வேணும், நான் டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அது நீங்களாச்சு அவளாச்சு, நீங்க அவகிட்டே பேசிக்கோங்க. மாப்பிள்ள, கீதா உள்ளாரையா இருக்கா? ஆமாங்க அத்தை. சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. எங்க பழம் வாங்கிட்டு வந்தோமே, அதெல்லாம் எங்க? ஐயோ, வண்டியில வச்சுட்டேம்மா, அவசரத்துல ஓடி வந்துட்டேன். சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல நீ போ ராஜு, நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். சரிங்க. நான் போய் பழம் எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல மச்சான், இருக்கட்டும். அவளுக்கு பிடிக்க வேண்டியதான் வாங்கிட்டு வந்தேன், அவ சாப்பிட்டுட்டோம். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. அடே பரவாயில்லடா, சீக்கிரமா என்னை தாத்தா வாக்கிட்ட. என்னாலே அதை நம்ப முடியல. என்னால இன்ன வரைக்கும் நம்ப முடியலடா. என்னமோ இப்பதான் கீதாவுக்கு நீ போன் அடிச்சு பேசுன மாதிரி இருக்கு. அதுக்குள்ளார கல்யாணம் முடிஞ்சு கீதாவுக்கு உன்னைய பிடிச்சு இப்போ பாப்பா வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு கீதா உனக்கு சீக்கிரமா ஓகே சொல்லிட்டாலோ? ஏன்பா உனக்கு? இல்லடா, எல்லாம் என்னமோ எனக்கு சீக்கிரம் நடக்கிற மாதிரியே இருக்கே, அதனால கேட்டேன். உனக்கு இருக்கும்பா, எனக்கெல்லாம் எல்லாம் லேட்டா தான் நடக்குது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5-6 மாசம் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் நடக்குது. சரி சரி, பொங்காத. இந்த நல்ல செய்தியை உங்க அம்மாட்ட சொல்லிட்டியா? எங்க, உன்கிட்டே நான் இப்பதான் சொல்றேன். இதுல எங்க போய் அம்மா கிட்ட சொல்றது? சரி சரி, பொறுமையா சொல்லிக்கலாம். ஏன்டா உம்முன்னு இருக்க? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? குழந்தை வந்ததுல உனக்கு எதுவும் சந்தோஷம் இல்லையா? அப்படிலாம் இல்லப்பா. பின்ன ஏன்டா உம்முன்னு இருக்க? அவ ரொம்ப வாந்தி எடுக்கிறாப்பா. ஏய், மாசமா இருந்தா அப்படிதான்டா இருப்பாங்க. அதுக்குன்னு நிமிஷத்துக்கு நிமிஷமா? இதுல இவ இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க போய் எப்படிப்பா இருப்பா? ஆபீஸ்ல ரெஸ்ட் ரூம்ல அவ்வளவு தூரம் போகணும் அத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவ போவங்காட்டி வாந்தி எடுத்துட்டானா அதை யார் கிளீன் பண்ணுவா? சொன்னாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாப்பா. இப்ப என்ன சொல்றா? ஆபீஸுக்கு போகணுங்கிறாளா? ஆமாப்பா, இப்பதான் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்களாம். அதனால நான் கண்டிப்பா போயே ஆகணும், இன்னமே நான் லீவ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. டேய், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டா சரியாயிடுமா? இல்லப்பா, சரி ஆகாதுதான், நான் ஆகும்லாம் சொல்லல. வேற ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா பார்த்து வாந்தி நிக்கிறதுக்கு மருந்தாவது வாங்கிட்டு வரலாம்ல. எல்லா டாக்டரும் வாந்திக்கு மாத்திரை எல்லாம் போடணும்னு சொல்ல மாட்டாங்கடா. நீ வேறப்பா, MBBS படிச்ச மாதிரியே பேசு. ஏய், நான் ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்திருக்கேன். எப்ப? 27 வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்த. அப்படியா இருக்கு இந்த காலம்? சும்மா போப்பா. அவ வாந்தி எடுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எல்லாம் சரியாயிடும்டா. என்னமோ சொல்றீங்க. இன்னைக்கு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போலான்னு பார்த்தா இவளும் வேற வந்து தொலைய மாட்டேங்கிறா. ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், ஒத்த கால நிக்கிறா இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போவேன்னு. சரி விடு, அவ சமாளிச்சுப்பா. வேணும்னா 2-3 எலுமிச்சம்பழம் கொடுத்து விடு. அதை மோந்து பார்த்தா வாமிட் வராதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை கொடுக்கலப்பா, அவ பேக்ல ஒரு 5-6 கேரி பை தான் வச்சேன். அதுவும் நல்லதுக்கு தான்டா. அப்படியே வீட்டுல லெமன் கிடந்தா அதையும் எடுத்து போட்டு விடு. சரிப்பா. சரி, நான் அவளை என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரிடா, போய் பாருப்போ. நாம தாத்தா ஆயிட்டோம், கஸ்தூரி அப்பத்தா ஆயிட்டா. அவ இந்த செய்தியை கேட்டா நான் அப்பத்தாவா, நான் அத்தைதான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவா. அவளுக்கு விஷயம் தெரிஞ்சா அவ என்ன சொல்ல போறாளோ தெரியல.
என் பட்டு காலையில சீக்கிரம் முடிச்சிடுறீங்கடி. காலையிலயாச்சும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. அம்மாவும் கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன். காலையில இப்ப முழிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்பவே நல்லா தூங்கிக்க. இன்னும் பெரிய பிள்ளை ஆயிட்ட. அப்புறம் அம்மா யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்து புக்ஸ் எல்லாம் கொடுத்து குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போய் ஸ்கூல்ல சேர்த்துருவேன். அப்பெல்லாம் உன்னால தூங்கவே முடியாது. என்ன சரியா? தங்க பிள்ளைல தூங்குங்கடி செல்லம். அம்மாவுக்கு வேலை இருக்குமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என் தங்க குட்டி தானே என் பெத்தார்ல. தூங்குடி செல்லம். தூங்குனினாதான் நல்லா சாப்பிட்டதெல்லாம் செரிமானம் ஆகுமா. அப்பதான் அம்மா மாதிரி குண்டா வருவேன். ஆமாண்டா, அம்மா மாதிரி குண்டா வரணும்னா அம்மா சொல்றதை கேளு. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நீ ரொம்ப குண்டா இருக்க பாரு. பின்ன இல்லையா? குழந்தை பிறந்தா ஒரு சுத்தி ஏறி இருக்கேன். நானே வெயிட்டை குறைக்கலான்னு பாக்குறேன். விட்டா என்னை குண்டு தக்காளி மாதிரி ஆக்கி விட்டுருவீங்க போல. ஏய், ஒல்லியா தாண்டி இருக்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உடம்பு போடுமா. இது மாதிரிதான் இதோ பாருங்க, கண்ணம்ல கொஞ்சம் குண்டா தானே இருக்கு. ஆமா ஆமா, குண்டா தான் இருக்கு. ஏண்டி தங்கம், அம்மா குண்டா இருந்தாலும் அழகா இருக்கேனா? பாரு, என்னடி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றான். அதாவது மாமா, குழந்தைங்களோட அறிவு அம்மா கிட்ட இருந்து வருது. எப்படி? அதான், அம்மா அறிவா இருந்தா குழந்தையும் அறிவா இருக்கும். அதே மாதிரி சமத்தா இருக்கிறதும் அம்மா கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு அறிவியல் பூர்ணமா நிரூபணம் ஆயிருக்கு தெரியுமா? ஓஹோ, எந்த அறிவியல்மா சொல்லுது? நாமெல்லாம் படிப்போம்ல, சயின்ஸ், அதுதாங்க சொல்லுது. பொதுவா குழந்தைங்க அறிவா இருந்தாலும் அன்பா இருந்தாலும் அது அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்ப அப்பா கிட்ட இருந்து ஒண்ணும் வராதோ? வருமே. என்னது? அதான் அடம் பிடிக்கிறது, சேட்டை பண்றது, இதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து வருது அப்படின்னு தானே சொல்ல வர? யா, ஆஃப் கோர்ஸ். நீ சொல்லு. அதாவது மாமா, இப்ப வெற்றி எவ்வளவு சமத்தா இருக்கான், அமைதியா இருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ளார அம்மா குணம் இருக்குன்னு அர்த்தம். அதுவே அழுது அடம் பிடிச்சு கத்த விடுறானா அப்பா அவனுக்கு அப்பா குணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன மாமா பாக்குறீங்க? மகனே, உங்க அம்மா காலையிலே ஊட்டணும்னு ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காந்துக்கிட்டு கேளு. எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. அம்மா தாயே, நீ உருட்டுறது இல்லாம என் பையனுக்கு எடுத்து வைக்காத. உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களே. படிச்சிருந்தா தானே தெரியும். அப்பப்ப நியூஸ் எல்லாம் பார்க்கணும். ஆமா, எங்களுக்கு நியூஸ் பார்க்கவே நேரம் இல்ல. என் புள்ள அப்படியே என்ன மாதிரி. என்ன? உருவத்துல உங்கள மாதிரி இருக்கலாம், குணத்துல அப்படியே என்ன மாதிரி சாதுவா அமைதியா. பாத்தியா, உன்ன மாதிரின்னு இப்ப அழுக ஆரம்பிச்சுட்டான். ஐயோ மாமா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அப்பாவோட குணம் அப்பப்ப எட்டி பார்க்கும்னு. அதுதான் இந்த அழுக. வந்தேன்னு வையி, அவ்வளவுதான். நீனு ஒழுங்கா குழந்தை அழுகுறான், என்ன ஏதுன்னு பார்த்து பாலை குடிடி. இப்ப என்ன, நீ ரொம்ப அறிவானவன் சொல்லணுமா? ஆமாப்பா, நீ ரொம்ப அறிவானவதான். குழந்தைய தூக்கி பாலை குடு. இப்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா சாமி, வர வர உனக்கும் தேனு மாதிரி நக்கல் பண்ண ஆரம்பிச்சுட்ட. ஏன் தேன் இழுக்கிறீங்க? உங்க கூட சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம். சரிடி, அவன் பாரு அழுதுட்டே இருக்கான், சமாதானப்படுத்து. அழுது அழாதடி தண்ணு. பசிக்குதோ என்னமோ, பால் எடுத்து கொடு. அதெல்லாம் கொடுத்தாச்சு மாமா, எத்தனை வாட்டி குடுக்கறது? அப்புறம் எதுக்கு அழுகுறான்? அவன் சும்மா டைம் பாஸ்க்கு எதுவும் அழுகுறானா என்னமோ. என்னது, டைம் பாஸ் அழுகுறானா? ஆமா மாமா, வேற என்ன பொழப்பு? அவனை தூக்கியே வச்சுக்கணுமா? தூக்கி வச்சுக்கடி, பாவம் சின்ன பையன் தானே கேக்குறான்ல. சின்ன பையன் நான் தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய பிள்ளை ஆனோன்னு நீ தூக்குடின்னு என்கிட்ட தள்ளி உள்ளான்னு பாக்குறீங்களா? அத்தை அப்பவே சொல்லிட்டாங்க, தூக்கி வச்சுக்காதம்மா, கை சுகம் கண்டுருவான், நீ கீழே போட, அழுதாலும் பரவாயில்ல, பேச்சு கொடுங்க, சரியாயிடுவான்னு சொன்னாங்க. யார், எங்க அம்மாவா? எனக்கு அத்தனை உங்க அம்மா தானே மாமா. எங்க அம்மா ஒண்ணு சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பாவம் புள்ள எவ்வளவு தானே அழுகுறான் பாரு, முதல்ல தூக்குடி. அட போங்க மாமா, அவன் கொஞ்ச நேரத்துல அழுகிய நிப்பாட்டிடுவான் பாருங்க. பாத்தியலா இந்த பையன் பண்றத? தூக்கலன்னு வைங்க, ஒரே கத்திடுறது. இப்பவே ஐயாவுக்கு இவன் கிட்டதான் பேசணும், வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அதான், அந்த அறிவு உன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. எது? இல்லம்மா, நல்ல குணம்லாம் உன்கிட்ட இருந்து தானேமா வந்திருக்கு, அதை தாம்மா சொன்னேன். சரியா, அதை விடுங்க. நைட்டு என்ன ஒரே கரை முறைன்னு ராஜா ரொம்ப கத்திட்டே இருந்தாரு? அதுவா, ஏதோ செம்பாசத்திய தான் அதட்டிட்டு இருந்தான். செம்பாத்தியவா? அதுவும் ராஜாவா? ஆமாண்டி. எதுக்காக? அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணலாம் இஷ்டம் இல்லையா.
ஆமா மாமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு இந்த செம்பாத்திக்கு தேவையில்லாத வேலை? பாவம் ஜீவா, அவ பாட்டுக்கு அமைதியா அவ புருஷன் கூட வாழலான்னு வந்திருக்கா. இப்ப புடிச்சுக்கிட்டு சும்மா நொய்யின்னா அவளும் எவ்வளவுதான் தாங்குவா? இப்பயாவது அவன் பேசினானே. ராஜா மட்டும் பேசாம இருந்திருக்கட்டும். நானே கன்னத்துல பலார்னு அறையலான்னு இருந்தேன். யாரடி? உங்களை தான். அடிப்பாவி, என்ன எதுக்கடி அடிக்கணும்? பின்ன நீங்க தானே தம்பி இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறது. தம்பின்னு பேசினா மட்டும் பத்தாது. நல்லது என்ன கெட்டது என்ன நீங்க தான் சொல்லி தரணும். அவனை நம்பி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வாழ வந்திருக்கு. அவளை நல்லபடியா பாத்துக்கணுமா இல்லையா? அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? நீங்க ஒழுங்கா தம்பிக்கு புத்திமதி சொல்லியிருக்கணும். தம்பி உங்க அம்மா தான் தப்பு, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். உங்களுக்கு உங்க வேலை தானே முக்கியம். அவர் நம்மளுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்ப அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க நிக்கலன்னா எப்படி? பின்னாடி அவர் நினைக்க மாட்டாரா? நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் கொஞ்சம் சுயநலவாதியா தானே இருக்கேன். உன் விஷயத்துலயும் நான் இப்படிதான் இருக்கேன், அவன் விஷயத்துலயும் நான் அப்படிதான் இருக்கேன். ஐயோ மாமா, என் விஷயத்தை விடுங்க. அவர் விஷயத்த என்ன ஏதுன்னு பாருங்க. சரிடி, நான் சொல்றேன். பாவம் அந்த ஜீவா, அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. உங்க தம்பியை நம்பி தானே வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை நல்லபடியா பாத்துக்கணுமா இல்லையா? ஆமாடி. அவளும் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா. நானும் இதோ இவனோட மாரடிக்க வேண்டியதா இருக்கு. நீங்களாவது கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல. அத்தை தான் ரெண்டு பேத்துக்கும் நடுப்பற என்ன விரிசல் இருந்தாலும் பேசி சேர்த்து வச்சிருக்காங்க. சொன்னாங்க. இந்த வேலையெல்லாம் நம்மளும் பார்க்கணும். அப்பதானே சொந்த பந்தம்லாம் ஒன்னா இருப்பாங்க. இப்படி நானு நீங்க நம்ம பையன்னு ஒதுங்கிட்டோம்னு வைங்க, நாளைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். செம்பாத்துக்கு கொஞ்சமாவது புத்தி சொல்லுங்க. வயசாயிடுச்சே தவிர மூளையே இல்லை. அவங்களுக்கு தான் அவங்க வாழ்க்கை சரியில்லைன்னா புள்ள வாழ்க்கையை எதுக்கு கெடுக்கிறாங்க? ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி யாருக்கும் கிடைக்காதுப்பா. உண்மையாலுமே தங்கமா வச்சு தாங்குறாங்க என்னைய. எனக்கு உங்களை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லடி, முறையா மாமியாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன மருமக நீயா தான் இருக்கணும். ஏன் எங்க மாமியாருக்கு என்ன? அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. என் அம்மா கூட இந்த அளவுக்கு பார்த்தது இல்லை என்னைய. என்னமோ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல எனக்கு மாமியார் நல்ல மாமியாரா அமைஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா ஜீவா வாழ்க்கை அப்படி இல்லைல்லங்க. அவளுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. சரி, இந்த குடும்பத்துக்கு வந்துட்டோம்ட்டு ஒன்றும் இல்லாதவா ஆனா அதை அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தலாமா? யாருடி அப்படி சொன்னா? வேற யாரு? உங்க செம்பா சித்தி தான் சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க அந்த பிள்ளைய? ஆமா, எனக்கே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாவம், அவ எல்லாத்தையும் ராஜா ஒருத்தனுக்காக தான் தாங்கிக்கிட்டு இருக்கா. உண்மையாலுமே நல்ல பிள்ளைங்க. அது ஏன் தான் உங்க சித்திக்கு இப்படிலாம் புத்தி போகுதோ தெரியல. அவ்வளோ சொத்து சுகம் வச்சிருக்காங்க. ஒத்த மருமக நல்லபடியா வச்சு பாத்துக்க வேண்டியதானே. கடைசி காலத்துல போய் என்னத்தை கொண்டு போறாங்க அப்படி? சரிடி, நான் பேசுறேன். யார்கிட்ட? ராஜா கிட்ட. அதானே, செம்பா சித்திக்கிட்டலாம் நீங்க போய் பேசிட மாட்டீங்களே? இல்லடி, அவங்க கிட்ட போய் நான் என்னத்த பேசுறது? எது பேசினாலும் அவங்க எதுவும் கேட்க போறதில்ல. பேசாம ராஜா கிட்ட பேசுறது தான் நல்லது. அவங்கிட்ட பேசினா தானே ஜீவாவை நல்லபடியா வச்சு பார்த்துப்பான். அதான். சரி, ஏதோ சொல்றீங்க, அவர்கிட்டயாவது ஒழுங்கா பேசுங்க. சரிடி, இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னமோ பேச போறேன். நீங்க பேச போறேன்னா உடனே வா, பேச போறேன். இந்த வீக்கெண்ட்ல ஒரு நல்லா பார்த்து நல்ல நேரமா பார்த்து பேச வேண்டியதான். ஓஹோ, ஐயா கிட்ட டைம் பார்த்துட்டு. ஐயோ, பேசுறேன்டி. என்னமோ போங்க. டேய் தம்பி, வர வர உங்க அப்பா சரியில்லடா. பேசாம நான் டிவோர்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். டிவோர்ஸா? பின்ன இப்படியே வேலைன்னு கிடந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு நாங்க? சரி பேசுறேன்டி. சரி மாமா, போயிட்டு வாங்க. வெற்றி குட்டி, பாய். சரி, போயிட்டு வரேன்டி. போயிட்டு வாங்க.